அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மத்தியில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க போகிறாரு. அவர் வந்து சந்தோஷத்தில் பதவியேற்க போகிறாரான்னா இல்லை, ரொம்ப படபடப்போட பயத்தோட அவர் வந்து பதவியேற்க போகிறாரு. காரணம் வந்து அவருக்கு வந்து குடைச்சல் கொடுத்த பல கூட்டணி கட்சிகள் வந்து அவரை பெரிய சிரமத்துக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே மாதிரி அவர் சுதந்திரமான முறையில் வந்து அவர் வந்து செயல்பட முடியாது. அதனால வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு பதற்ற சூழ்நிலையில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இன்னொரு சமீபத்தில் ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து அந்த பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு நரேந்திர மோடி அவர்களால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும். இது போன்ற எண்ணற்ற கேள்விகளை வந்து அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழையிறப்பவே இனிமேல் ராகுல் காந்தி வந்து அடுக்க ஆரம்பிச்சிருவார். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்லுவோம், எப்படி ஈடு கொடுக்க போகிறோங்கிற கடுமையான கவலையில் தான் வந்து நரேந்திர மோடி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பதவியேற்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து வெளிநாட்டு தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாரு. அந்த வெளிநாட்டு தலைவர்களுக்கு விருந்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களுக்கு வந்து அழைப்பு போகலைங்கிற மாதிரி செய்தி வருது. அதில் வந்து மம்தா பானர்ஜி அவங்க கூட சொல்லியிருக்காங்க, எனக்கு அழைப்பு வரல, அழைப்பு வந்தாலும் நான் போகிறது இல்லை, அதை நான் புறக்கணிச்சிருவேன். காரணம் வந்து அது வந்து ஒழுங்காக வந்து அரசே அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு ஒரு உறுதியாக வந்து மம்தா பானர்ஜி சொல்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது. அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒன்றா எல்லா ஏற்பாடும் பண்ணுறப்ப இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சுங்கிறாங்க. அதுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு $1,000,000 கொஸ்டின்ஸ் வந்து மக்களிடத்தில் இருக்கிறப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காதுன்னு யாரும் நீங்கள் நினைக்கவே வேணாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அடித்து மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவருக்கு செக் பாயிண்டாக இருந்தது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும். சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட 16 எம்பிக்கள், நிதிஷ்குமார்கிட்ட 12 எம்பிக்கள். இந்த 28 பேர் உள்ள இந்த 2 பேரை ஜமாளிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு பெரும்பாடாக போச்சு. எப்படியோ அவர்களை சரி கட்டிட்டாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சில சூழ்நிலை ஏற்பட்டு மொத்தமாக கூட்டணி கட்சிகளுக்கு 9 மந்திரி பதவிகளை கொடுக்குறதா ஒரு செய்தி வந்திருக்குது. ஆக எப்படியோ இந்த பாஜகவுடைய ஆட்சி 3வது முறையாக பதவி ஏற்றாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற கருத்தை வந்து பலதரப்பட்ட அரசியல் நோக்கர்கள்னு சொல்கிறாங்க. காரணம், பாஜகவில் இருக்கிற எம்பிக்கள் வந்து 240 பேர் மட்டும்தான். இந்த 240 எம்பிக்கள்லையும் மோடிக்கு ஆதரவு இல்லாத எதிர்நிலையில் உள்ள எம்பிக்கள் இருக்காங்க. RSS உடைய ஆதரவாளர்களான எம்பிக்கள் மட்டுமே இருக்கிறாங்க. மோடியுடைய ஆதரவான எம்பிக்களாளர் இருக்காங்க 3 பேர், 3 கோஷ்டியாக இருக்காங்க. இந்த 3 கோஷ்டியில் மோடியுடைய அந்த நடவடிக்கையில் ஏதாச்சும் ஒரு அதிருப்தி வர்றப்ப இந்த RSS உடைய ஆதரவான எம்பிக்களும் மோடிக்கு எதிராக உள்ள எம்பிக்களும் நிலை மாறுறதுக்கு, திசை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து ஆதரவு வாபஸ் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பாஜகவுடைய நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவியேற்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த ஆட்சி மீண்டும் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, இந்த பாஜக அரசு வந்து பல விஷயங்களில் வந்து நிறைய தவறுகளை பண்ணியிருக்கு. அந்த தவறுகளை வந்து ஏற்கனவே 45-50 சீட்டு இருக்கிறப்ப ஸ்ட்ராங்காக பேசி வந்த ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி அவங்க கூட்டணியில் 234 சீட்டு, தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் 99 சீட்டு, ஒரு சுயேட்சை காங்கிரஸில் சேர்ந்துட்டார் 100 சீட்டு, டிஜிட் 3 இலக்க எம்பிக்கையில் வச்சுருக்கிற ராகுல் காந்தியோடைய அந்த முழக்கம் வந்து இந்த பாராளுமன்றத்தை அதிர வைக்க போகுது. அதில் வந்து இப்போ சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி பேசிய ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் இந்த என்டிஏவுடைய பாஜக வந்து ஒரு பெரிய மோசடியை பண்ணியிருக்கு, பெரிய மோசடி பண்ணு அந்த சிறு முதலீடுதாரர்களுக்கு வந்து பங்குச்சந்தையில் 30 லட்சம் கோடிகளுக்கு மேலே இழப்பு ஏற்படுத்தியிருக்கு. இழப்பு ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் இந்த பாஜகவும் பாஜகவை சேர்ந்த சில வெளிநாட்டு நிறுவனங்களும் இதில் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன விளக்கம் என்ன சொல்கிறாரு, 1ஆம் தேதி தான் கடைசியாக 7வது கட்ட தேர்தல் நடந்துச்சு. அந்த 1ஆம் தேதி 7வது கட்ட தேர்தல் முடிஞ்ச 6 மணிக்கு மேலே ஒரு எக்ஸைட்டிங் போல் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கல்ல, அந்த கருத்து கணிப்பில் வந்து அதானியுடைய NTTV அது போன்ற தொலைக்காட்சிகளும்
பிரசாந்த் கிஷோர் போன்றவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு போலியான கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்கன்னா 358 இடங்களை வந்து அந்த பாஜக என்டிஏ கூட்டணி பெறும், காங்கிரஸ் கூட்டணி அந்த இந்தியா கூட்டணி வந்து 152 இடங்களை தான் பெறும், அதர்ஸ் 33 பெறும். அந்த அதர்ஸ் கூட கிட்டத்தட்ட எங்கே போவாங்க, அந்த என்டிஏ கூட்டணி பாஜக பக்கம் போவாங்க. கிட்டத்தட்ட 390 இடங்கள் 400 இடங்களை பிடிச்சி அவங்க வந்து அறுதி பெரும்பான்மையாக வருவாங்கங்கிற ஒரு கருத்து கணிப்பை வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் வெளியிட்டாங்க. இது வந்து மோசடியான கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த கருத்து கணிப்பு வந்தப்ப இந்த அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அந்த அதானியோடைய டிவியில் பேசுகிறப்ப நீங்கள் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பங்குச்சந்தையிலேருந்து முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. அப்போ இந்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்ல எக்ஸிட் போலில் வந்து பாஜக தான் ஸ்ட்ராங்காக வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துருச்சு. பிரதமரும் அதான் அவர் அமித்ஷா அவர்கள் வந்து பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ண சொல்கிறாங்கன்னு இப்படி செய்தி வந்த உடனே பங்குச்சந்தையுடைய அந்த நிலை வந்து உயர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னா பங்குச்சந்தையுடைய சென்சஸ்க்கு வந்து 2500 புள்ளி உயருது. அதே மாதிரி நிப்டியுடைய புள்ளி 700 புள்ளி உயருது. எப்போ, ஒரே நாளில் 1ஆம் தேதி மாலை வந்து இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பாஜக கூட்டணி வந்து அறுதி பெரும்பான்மையாக வருதுன்னு சொன்ன நிமிஷம் இந்த பங்குச்சந்தையுடைய சென்செக்ஸ் வந்து 2500 புள்ளி உயர்ந்துருது. இது சனிக்கிழமை. 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2ஆம் தேதி பங்குச்சந்தை லீவு. 3ஆம் தேதி திங்கக்கிழமை. அந்த திங்கக்கிழமை ஒரே நாளில் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலான அந்த சிறு முதலீட்டாளர்கள், மோடி அவர்களும் சொல்லிட்டாரு, அமித்ஷாவும் சொல்லிட்டாரு, 400 இடங்களை தொடப்போகுது பாஜக, பங்குச்சந்தை உயர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பல லட்சம் கோடிகளுக்கு பங்குகளை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இது 3ஆம் தேதி. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 4ஆம் தேதி என்ன வருது, ஊற்றிக்கிடுச்சு, 240 சீட்டு தான் பாஜக தொங்கு பாராளுமன்றம்னு இந்த பங்குச்சந்தை கூட அப்படி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன நஷ்டம், இந்த ஒரு நாளில் அறுதி பிரதியாக இந்த மோடி அவர்கள் பேச்சையும் அமித்ஷா அவர்கள் பேச்சையும் கேட்டு வாங்கினாங்கல்ல, அந்த வாங்கின முதலீட்டாளர்களுக்கு வந்து 30 லட்சம் கோடி நஷ்டம். சிறு முதலீட்டாளர்களுக்கு இந்த 30 லட்சம் கோடி பணம் யார்கிட்ட போச்சு, எப்படி திட்டமிட்டு நீங்கள் இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்புனீங்க, இதை வந்து ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சு விசாரிக்கணுன்ட்டு போடுறாரு. ஆரம்பமே ஒரு அதிரடியாக இருக்கா. ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அப்படி ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து பாரத் ஜோடா யாத்ரா, நியாய யாத்ரான்னு பூரா இந்தியா பூரா போயிட்டு அந்த செய்திகளை பூரா கோர்த்து வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே கொஞ்சம் சீட்டு இருக்கிறப்ப போண்டு போட்ட ராகுல் காந்தி இப்போ வந்து கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆயிடுவார். அவர்கிட்டையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% 90% பலம் இருக்கிறப்ப இதனுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் மோடியுடைய கட்சியும் திணற போகிறது உறுதி. இது ஒரு பக்கம் தாக்குதல். இன்னொரு பக்கம் மோடி அவர்களை ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டணி வந்து சரியில்லாத கூட்டணி. அதுலேயும் நிதிஷ்குமாருக்கு பேரே பல்டி குமார்னு பேர் வச்சுருக்காங்க. எந்த நேரமும் அவர் பல்ட்டி அடிச்சிருவார். பாருங்கள், நிதிஷ்குமார் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எஸ்டிஎஸ்சி மக்களுக்கு ஆதரவான ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்தவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நிபந்தனையற்ற முறையில் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு ஐக்கிய ஜனதா தளம் வந்து நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறாரு. ஆக அவருக்கு ஏதாச்சும் ஒரு மந்திரி பதவி கிடைச்சா போதும், எதையும் விட்டு கொடுத்துன்னு செய்வார். அவருக்கு எதுவும் கிடைக்கலன்னா எப்படியும் எதிர்த்தும் போவாருங்கிறதுக்கு நிதிஷ்குமாருக்கு உதாரணம் நிதிஷ்குமார் தான். ஆனால் அப்படிப்பட்டவரை நம்பித்தான் இன்றைக்கி வந்து மோடி இறங்கியிருக்கிறதுனால தான் கலக்கத்தோடவே இறங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது இப்படி இருக்கிறப்ப அந்த பக்கம் பார்ப்போம், இந்தியா கூட்டணி வந்து 234 சீட்டு பெற்றிருக்கு. அந்த 234 சீட்டு இருக்கிறப்ப அந்த மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சுங்கிறாங்க. ஒருவேளை இந்த சந்திரபாபு நாயுடு, அந்த நிதிஷ்குமார், இன்னும் மற்ற உள்ள அதர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டால் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இந்தியா கூட்டணி ஆதரிக்க வருவாங்க. இப்போ ஆதரிக்க வந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ராகுல் காந்தி தயார் இல்லை. அவர் வந்து நம்ம ஆட்சி அமைச்சா ஒரு நிலையான ஆட்சியாக இருக்கணுங்கிறத அவர் உறுதியாக இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான சூழ்நிலை தான் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் உத்தரப்பிரதேச ரிசல்ட்டு. உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட 33 இடங்கள் கிட்ட 32-33 இடங்கள் கிட்ட அகிலேஷ் யாதவ் தட்டி பறிச்சிட்டாரு. இவ்வளோ வருண்டு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து அந்த பாஜகவுக்கு எதிராக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அயோத்தியில் பாருங்கள், அயோத்தியில் உள்ள தொகுதியில்
அயோத்தி தொகுதியிலேயே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. காரணம் வந்து எந்த பாபரி மசீது பிரச்சனையை வச்சு பள்ளிவாசலை உடைச்சி ராமர் கோவில் கட்டி இது மூலியமாக நம்ம பெரிய அரசியல் பண்ணலான்னு இந்த பாஜக நினச்சிச்சோ அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. காரணம் வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, பிரச்சனையும் ஒன்று வேணாம் எங்கள் இடத்த விட்டு கொடுக்குறோம், நாங்களே கொடுக்குறோம், கோயிலை கட்டிட்டு சந்தோஷமாக வழிபடுங்க ஐயா, எங்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை உலகம் முழுக்க எங்கே வேணாலும் நாங்கள் ஒரு சின்ன துணியை வச்சுக்கிட்டு நாங்கள் தொழுதுருவோம்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ பாஜகவுக்கு வேறு வழி இல்லை, அரசியல் பண்ணுறதுக்கு இருந்த ஒரே ஆயுதம் பாபரி மசீது புஷ்குன்னு போயிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க. அந்த பாபரி மசீதில் பிரச்சனை ஏற்படுத்தின அந்த இடத்துல உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதே பாஜகவுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அங்கே வந்து பாஜக தோல்வி அடையுது. அடுத்து பாருங்கள், ராஜஸ்தானில் பாதிக்கு பாதி போச்சு. அப்புறம் பாருங்கள், பெங்களூரில் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரி ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, பாலியலில் வந்து அப்பாடி இது வந்து மோசமான ஒரு நிலைமை பாஜகங்கிற ஒரு பேரை ஏற்படுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 40க்கு 40 வின். அப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக தான், பாஜகவுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் பாஜகவை இல்லாமல் ஆக்கிறோன்னு அண்ணாமலை சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னார், ஜூலை 4க்கு பிறகு அதிமுக இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலைக்கு அவர் சொன்னதெல்லாம் டூப்புங்கிறது உறுதியான மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுகவில் ஓபிஎஸ் அணியில் இருந்த ஜேசிடி பிரபாகரன், பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமிலாம் என்ன பண்ணிட்டாங்க, அதுலேருந்து விலகி ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழுவை ஏற்படுத்தி நாங்கள்லாம் ஒன்றுபட்டு அதிமுகவுக்கு போகிறாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் உள்ள அதிமுகவுக்கு பலம் சேர்க்கிறதா இருக்கும். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பாஜக தலை தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக இங்கே வந்து திமுக அதிமுக மட்டும்தான் இங்கே ஆளும் வாழுங்கிற ஒரு நிலைமை இப்போ தெளிவாக தெரியுது. இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக நேர்மையாகவும் சரியாகவும் திறமையாகவும் ஆட்சி நடத்துறதுனால இன்னும் ஒரு 2 பீரியடு 5 to 10 வருஷங்கள் திமுக ஆட்சி அசைக்கவும் முடியாது. எதிர்கட்சியாக அதிமுக வல்லமையாக வரும், அதையும் தடுக்க முடியாது. பாஜகவுக்கு இங்கே வேலையே இல்லைங்கிற ரிசல்ட்டு தான் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பக்கம் வரக்கூடிய காலங்களில் 6 மாதமோ 9 மாதமோ ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பாஜகவுடைய மத்திய ஒன்றிய அரசு கவிழ்ந்துடும். சென்ட்ரல்லையும் வந்து காங்கிரஸுடைய ஆட்சி வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மத்தியிலையும் நல்லாட்சி, மாநிலத்திலையும் திமுக ஆட்சி, அதே போல் தென் மாநிலங்களையும் கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா போன்ற இடங்கள்லாம் பாஜகவுக்கு எதிரான தென்னாட்டிலையும் நல்ல ஆட்சி நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மோடி அவர்களுடைய ஆட்சி எப்படி போகும், ராகுல் காந்தியுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்க இதுவரைக்கும் நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம், தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.